மாவட்டம் அனுப்பர்பாளையம் புதூர் ஃபார்ட்யூன் பார்க் ஹோட்டலில் நடைபெற்ற தொழில் ரீதியான ஒருங்கிணைப்பு மற்றும் சமுதாய தலைவர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் KMDK மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார். கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு எண் 59க்குட்பட்ட சிங்காநல்லூர், கிருஷ்ணாபுரம், ஐயர் லேஅவுட் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாமில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப. ராஜ்குமார் அவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருந்து உபகரண பெட்டகங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் கோவை 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் கலந்து கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி ஸ்ரீ பிரச்சன்ன வெங்கட பெருமாள் திருக்கோவில் மண்டல பூஜையில் ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உடன் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். திருச்செங்கோடு நகராட்சி அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA அவர்கள் துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை விவசாயம் பாதிக்கும் வகையில் தென்னை மரங்களை தாக்கும் காண்டாமிருகவண்டு, கள்ளிப்பூச்சி, வெள்ளை ஈ, குருத்துக்கடி என அனைத்து வகை நோய்களுக்கும் இயற்கை முறையில் மருந்து மற்றும் தெளிக்கும் முறை குறித்து கிரண் ஆர்கானிக் சாட்டிலைசர்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் MLA அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறை தோட்டக்கலை உதவி இயக்குனர் சுகன்யா, தோட்டக்கலை அலுவலர் பூர்ணிமா, கோமாதேகா நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில், தலைமை நிலைய செயலாளர் நந்தகுமார் மற்றும் KMDK நிர்வாகிகள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் எர்ணாபுரம் ஸ்பிரோ பிரைம் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு விளையாட்டு தின விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்த 300 உத்தரப்பிரதேச பக்தர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் அபராதம் விதிக்க முயன்றபோது ஜெய்ஹோ என முழக்கமிட்டு தப்பிச் சென்றனர். மதுரையிலிருந்து ரயிலில் 400க்கும் மேற்பட்ட உத்தரப்பிரதேச பக்தர்கள் வந்த நிலையில் சுமார் 100 பேரிடம் மட்டுமே டிக்கெட் இருந்துள்ளது. அசாமின் கவுகாத்தி அருகே கூட்டமாக தண்டவாளத்தை கடந்த யானைகளின் மீது ரயில் மோதியதில் 8 யானைகள் உயிரிழப்பு, ஒரு குட்டி யானை படுகாயம். இந்த விபத்தில் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் 5 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. எனினும் பயணிகள் நல்வாய்ப்பாக காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளனர். அமெரிக்காவின் ப்ளூபேர்டு 6 செயற்கைக்கோள் டிசம்பர் 24ஆம் தேதி காலை 8:54 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. இஸ்ரோவுக்கு மிக முக்கிய வர்த்தக திட்டமாக கருதப்படும் இந்த 6500 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் LV-M3 M6 ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளது. தோஷாகானா ஊழல் தொடர்பான 2வது வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், புஷ்ரா பீபிக்கு தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனை. பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவர் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் சிறையில் உள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக குஜராத்தில் 73.73 லட்சம் பேரும், மேற்கு வங்கத்தில் 58.19 லட்சம் பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். குஜராத்தில் சற்கு முன்பு 5,08,43,436 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 4,43,70,109 பேர் வரைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் ஹலக்கா கிராமத்தில் செல்போன் மற்றும் டிவியை பயன்படுத்த இரவு 7 மணி முதல் 9 மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன் மற்றும் டிவியின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த இந்த முடிவு என கிராம தலைவர் லட்சுமி ஜெகபதி தெரிவித்துள்ளார். இதற்காக தினமும் சைரன் ஒலிக்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.